சிம்மம் ராசி அன்பர்களே, குழந்தைகளின் எதிர்ப்பு மனப்பான்மை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கலாம். உங்கள் இரத்தத்தில் வழியில வந்த குழந்தைகள் மீது நீங்கள் அளவற்ற பாசமும் அவங்களின் எதிர்காலத்தை பற்றிய மிகப்பெரிய கனவுகளுமே வைத்திருந்திருப்பீங்க. அவங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்க நீங்கள் உங்களுடைய சொந்த ஆசைகளையே தியாகம் செய்திருந்து வந்திருப்பீங்க. ஆனால் ராகு, கேது மற்றும் செவ்வாயின் கரடு முரடான கிரக நிலைகளால தான் உங்களுக்கு ஒரு கட்டத்துல உங்க குழந்தைகள் உங்களுக்கேவும் எதிராக திரும்பக்கூடிய நிலை உருவாகியிருக்கும். நீங்கள் கூறக்கூடிய நல்ல அறிவுகளை கூட அவங்க தங்களுடைய சுதந்திரத்தால தலையிடக்கூடிய ஆதிக்கமாவே பார்த்திருந்திருப்பாங்க. தலைமுறை இடைவெளியும் என்ற பெயர்லேயும் உங்களின் கருத்துக்களுக்கும் அவங்களுடைய எண்ணங்களுக்குமே இடையே பெரிய சுவர் எழுந்திருக்கும். நீங்கள் கண்டிப்புடன் நடந்து கொண்டது அவங்களின் நலனுக்காகவே என்றாலுமே அதை அவங்க புரிந்து கொள்ளாம உங்களை எதிர்த்து பேசுவதும், ஏன் வீட்டை விட்டு விலகி செல்ல நினைப்பதும் உங்களை நிலைக்குலையவே வைத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுடைய இந்த எதிர்ப்பு மனப்பான்மை உங்களுடைய ஆளுமைக்கு விளந்த மிகப்பெரிய அடியாவே அமைந்திருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய ரத்தத்தோட வழியில வந்த குழந்தைகள் மீது நீங்கள் அளவற்ற பாசமும், ஏன் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மிகப்பெரிய கனவுகளுமே நீங்கள் வைத்து கொண்டுதான் வந்திருப்பீங்க. அவங்களுக்கு நீங்க சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும் என்கிற இதுல உங்களுடைய சொந்த ஆசைகளையுமே ஏன் தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு கட்டத்துல உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கே எதிராக திரும்பக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில உருவாகியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்கள் கூறக்கூடிய நல்லறிவுகளை எல்லாமே அவங்க தங்களுடைய சுதந்திரத்துல தலையிடுற ஆதிக்கமாவே உங்களை பார்த்திருந்திருப்பாங்க. நீங்கள் கண்டிப்புடன் நடந்து கொண்டதுனும் அவங்களுடைய நலனுக்காகவே என்றாலுமே நீங்க அது அவங்க புரிந்து கொள்ளாம உங்களை எதிர்த்து பேசுவதையும், என் வீட்டை விட்டு விலகி செல்ல நினைப்பதுனா உங்களை நிலைக்குலையவே உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கும். பிள்ளைங்களுடைய இந்த எதிர்ப்பு மனப்பான்மை தான் உங்களுடைய ஆளுமைக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில் உங்களை மிகவும் வேதனைப்படுத்திய அனுபவங்களை ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உயிராக நேசித்த குழந்தைகளிடம் இருந்து எதிர்பார்த்த புரிதல் கிடைக்காத தருணங்களாக இருந்திருக்கும். நீங்கள் உங்களுக்கு அந்த அன்பை நீங்க சில நேரங்கள்ல அவங்க கட்டுப்பாடாகவும் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயலாகவுமே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. நீங்கள் கூறிய ஒவ்வொரு அறிவுரைக்குமே எதிராக பேசுவது, உங்களுடைய அனுபவத்தை மதிக்காம தங்களுடைய முடிவுகளையே சரி என்று வலியுறுத்துவது, குடும்ப மரபுகளையும் ஒழுக்கங்களையுமே வெளிக்குட்படுத்துவது போன்ற சூழ்நிலைகள் உங்கள் மனசை பல முறை உடைத்திருந்திருக்கலாம். நான் நீங்கள் நான் இவங்களுக்காகத்தானே இவ்வளவு உழைத்தேன், ஆனால் என் வார்த்தைக்கு ஏன் மதிப்பு இல்லை என்ற கேள்வி அமைதியான இரவுகள்ல உங்களுடைய மனசுல எண்ணற்ற முறை எழுந்திருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க மிகவும் வேதனைப்படுத்திய அனுபவங்களை ஒண்ணு என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உயிரா நேசித்த குழந்தைகளிடம் இருந்து எதிர்பார்த்த புரிதல் கிடைக்காத தருணமாக தான் உங்க வாழ்க்கையிலே இருந்து வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய அன்பின் அடிப்படையில் தான் உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் நன்றாக சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய ஆசைகளையும் தியாகம் செய்து வந்திருப்பீங்க. ஆனா அந்த அன்பை சில நேரங்களில் அவங்க கட்டுப்பாடாகவோ என் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயலாகவுமே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க உங்களிடம். அது மட்டும் அல்லாம உங்களுடைய அனுபவத்தை மதிக்காம தங்கள் முடிவுகளை சரி என்று வலியுறுத்துவது, குடும்ப மரபுகளில் ஒழுக்கங்களை கேள்வி கொடுப்பது போன்ற சூழ்நிலைகள் உங்கள் மனசை பல முறை உடைத்திருந்திருக்கலாம். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி உறவு வலுப்பட போகக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு தம்பதியினர் இடையே இருந்து வந்த சிறிய மனக்கசப்புகளும் சந்தேகங்களும் மற்றும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இப்போது பனி போல விலகப் போது உங்களுக்கு ஒருவரை ஒருவர் நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக உள்ளது. இருவரும் இணைந்து எதிர்கால திட்டங்களை பற்றி பேசி சுபகமான முடிவுகளை எடுப்பீங்க. நீண்ட நாட்களா தம்பதியருக்குள்ள இருந்த இடைவெளி எல்லாமே குறைந்து தாம்பத்திய உறவுல அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் பெருக போது உங்க வாழ்க்கையில
இருவரும் சேர்ந்து ஆன்மீக பயணங்கள் அல்லது சுற்றுலா செல்வதன் மூலியமாவே உறவின் பிணைப்பு மேலும் வலுப்பெற போது உங்களுக்கு. துணையின் வழியிலேயே எதிர்பாராத உதவிகளும் ஆதரவும் கிடைத்து உங்களுடைய வாழ்வுல தரம் உங்களுக்கு உயரப்போது உங்க வாழ்க்கையிலேயும். உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் சிறிய மனக்கசப்புகளும் சந்தேகங்களுமே அனைத்துமே இப்போ சூரியனை கண்ட பனி போல உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா நீங்கள் இப்போது ஒருவரை ஒருவர் ஆழமா புரிந்து கொள்வீங்க. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவமே உங்க வாழ்க்கையில உள்ளது. நீண்ட நாட்களாவே நீங்க தம்பதியருக்குள்ள இருந்து வந்த இடைவெளி எல்லாமே இப்ப குறைந்து தாம்பத்திய உறவுல நீங்க அந்யோன்யமும் மகிழ்ச்சியுமே உங்க வாழ்க்கையில பெருக போகுது. துணையின் வழியில தான் எதிர்பாராத உதவிகளும் ஆதரவுமே கிடைத்து உங்களுடைய வாழ்வுல தரம் உயர போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க. அது திருமணம் வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா இரண்டு மனங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய புனிதமான உறவாகும். ஆனா வாழ்க்கை பயணத்துல பல நேரங்கள்ல சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய மனக்கசப்பாவே மாறிவிட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம ஒருவரை ஒருவர் நீங்க சரியாக புரிந்து கொள்ள முடியாது சூழ்நிலைகள் பொருளாதார நெருக்கடி, உறவினர்களுடைய தலையீடு அல்லது வேலைப்பளு காரணமாகவே ஏற்பட்ட மன அழுத்தங்கள் போன்ற பல சவால்கள் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனா இனிமேல் அந்த இதுல எல்லாமே விலகி உங்களுடைய இல்லற வாழ்க்கையில புதிய ஒளி பிறக்க போகிறது. கிரகங்களுடைய சாதகமான அமைப்பும் சூரிய பகவானுடைய அருளும் தான் உங்களுடைய தம்பதியரின் வாழ்க்கையில ஒற்றுமையும் புரிதல் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்ய போது உங்களுக்கு. இதுவரைக்கும் பேசாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் நீங்கள் மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. நீண்ட நாட்களா மனசுல இருந்த தவறான புரிதல் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக மறைய தொடங்க போது உங்க வாழ்க்கையில. வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் தான் அதிகரிக்க போது உங்களுக்கு. உங்களுடைய வெற்றியில அவர் மகிழ்ச்சி அடைவார். அவருடைய முன்னேற்றத்துல நீங்கள் பெருமை கொள்ள போறீங்க. அது மட்டும் இல்லாம முன்பு தனித்தனியா சுமந்த பொறுப்புகளை எல்லாமே நீங்கள் இனிமேல் பகிர்ந்து சுமக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாகும். இதனால வீட்டுல அமைதியும் மகிழ்ச்சியுமே நிலைக்க போது உங்க வாழ்க்கையிலேயும். உங்க வாழ்க்கை பயணத்துல பல நேரங்கள்ல சிறிய கருத்து வேறுபாடுகளும் பெரிய மனக்கசப்பாவே மாறி இருந்திருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கடந்த காலங்கள்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயே தேவையற்ற வாக்குவாதங்களையும் ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளாகவே உங்களுக்கு இருந்து வந்திருக்கும். சில நேரத்துல நீங்க மனசுல அன்பே இருந்தாலுமே அதை வெளிப்படுத்த முடியாம இருவருமே அமைதியா வேதனைப்படக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். கிரகங்களுடைய சாதகமான அமைப்புமே சூரிய பகவானின் அருளாலையும் உங்களுடைய தம்பதியோட வாழ்க்கையில ஒற்றுமையும் புரிதலும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும். வாழ்க்கை துணையோடைய அன்பும் ஆதரவும் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய வெற்றியில அவர் மகிழ்ச்சி அடைய போறார். அவருடைய முன்னேற்றத்துல நீங்கள் பெருமை கொள்ள போறீங்க. இருவருமே சேர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே குடும்பத்திற்கு நன்மை தரப்போதுங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுற்றுலா செல்வதன் மூலியமாவே உறவின் பிணைப்பு மேலும் வலுப்பெற போது உங்களுக்கு. துணையின் வழியிலேயே எதிர்பாராத உதவிகளும் ஆதரவும் கிடைத்து உங்களுடைய வாழ்வுல தரம் உங்களுக்கு உயரப்போது உங்க வாழ்க்கையிலேயும். உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் சிறிய மனக்கசப்புகளும் சந்தேகங்களுமே அனைத்துமே இப்போ சூரியனை கண்ட பனி போல உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா நீங்கள் இப்போது ஒருவரை ஒருவர் ஆழமா புரிந்து கொள்வீங்க. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவமே உங்க வாழ்க்கையில உள்ளது. நீண்ட நாட்களாவே நீங்க தம்பதியருக்குள்ள இருந்து வந்த இடைவெளி எல்லாமே இப்ப குறைந்து தாம்பத்திய உறவுல நீங்க அந்யோன்யமும் மகிழ்ச்சியுமே உங்க வாழ்க்கையில பெருக போகுது. துணையின் வழியில தான் எதிர்பாராத உதவிகளும் ஆதரவுமே கிடைத்து உங்களுடைய வாழ்வுல தரம் உயர போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க. அது திருமணம் வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா இரண்டு மனங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய புனிதமான உறவாகும். ஆனா வாழ்க்கை பயணத்துல பல நேரங்கள்ல சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய மனக்கசப்பாவே மாறிவிட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம ஒருவரை ஒருவர் நீங்க சரியாக புரிந்து கொள்ள முடியாது சூழ்நிலைகள் பொருளாதார நெருக்கடி, உறவினர்களுடைய தலையீடு அல்லது வேலைப்பளு காரணமாகவே ஏற்பட்ட மன அழுத்தங்கள் போன்ற பல சவால்கள் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனா இனிமேல் அந்த இதுல எல்லாமே விலகி உங்களுடைய இல்லற வாழ்க்கையில புதிய ஒளி பிறக்க போகிறது. கிரகங்களுடைய சாதகமான அமைப்பும் சூரிய பகவானுடைய அருளும் தான்
உங்களுடைய தம்பதியரின் வாழ்க்கையில ஒற்றுமையும் புரிதல் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்ய போது உங்களுக்கு. இதுவரைக்கும் பேசாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் நீங்கள் மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. நீண்ட நாட்களா மனசுல இருந்த தவறான புரிதல் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக மறைய தொடங்க போது உங்க வாழ்க்கையில. வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் தான் அதிகரிக்க போது உங்களுக்கு. உங்களுடைய வெற்றியில அவர் மகிழ்ச்சி அடைவார். அவருடைய முன்னேற்றத்துல நீங்கள் பெருமை கொள்ள போறீங்க. அது மட்டும் இல்லாம முன்பு தனித்தனியா சுமந்த பொறுப்புகளை எல்லாமே நீங்கள் இனிமேல் பகிர்ந்து சுமக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாகும். இதனால வீட்டுல அமைதியும் மகிழ்ச்சியுமே நிலைக்க போது உங்க வாழ்க்கையிலேயும். உங்க வாழ்க்கை பயணத்துல பல நேரங்கள்ல சிறிய கருத்து வேறுபாடுகளும் பெரிய மனக்கசப்பாவே மாறி இருந்திருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கடந்த காலங்கள்ல